நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி திங்கள் கிழமை. அண்ணா மலடியாக இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை எள்ளி நகைத்து வந்தார் என்கிற வார்த்தைகளை சாமுவேல் நூல் நமக்கு இன்று அடையாளப்படுத்துகிறது. இதோ நாமும் பல்வேறு நிலைகளில் கையாளாகாத நிலையில் நாம் துன்பப்படுகிற போது அநேகர் நம்மை அவமானப்படுத்துகிற, எள்ளி நகைத்து நமக்கு வேதனையை கொடுக்கிற இந்த நிலைகளை உற்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு துணை செய்கிற ஒரே ஒரு கடவுள் நம் ஆண்டவராகிய கடவுள். நம்மை எள்ளி நகைக்காத, புறம் தள்ளாத ஒரு அற்புதமான கடவுள். நம்மை எல்லா விதத்திலும் உயர்வு அடைய செய்கிறவர். அவரை துதித்து பாடி மகிழ்ந்து ஆராதிப்போம். நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இன்று திருப்பாடல் 116 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இந்த வார்த்தைகளை நாம் பார்ப்பதோடு நின்றுவிடாது, பாடுவதோடு நின்றுவிடாது, நன்றி பலி செலுத்தி கடவுளை மாட்சிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். நம்முடைய செயல்களாலும் நன்மைத்தனங்களாலும் இந்த நன்றி பலியை செலுத்தி கடவுளுக்கு மாட்சி அளிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். ஆகவே தான் இந்த நாளில் நாம் அவருக்கு நன்றி பலி செலுத்த அழைக்கப்படுகிறோம். கடவுள் செய்த நன்மைகளுக்கு பிரதிபலன் எதிர்பார்ப்பவர் அல்ல. இருப்பினும் நாம் நம்முடைய நன்மைத்தனங்களாலும் இரக்கச் செயல்களாலும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிற பொழுது கடவுள் அதில் மாட்சி அடைகிறார்.
இந்த ஆசீர்வாத கிருபைக்காக மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற போது அவருக்கு நாம் எதை கொடுத்து அவருக்கு நன்றி செலுத்த முடியும்? இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தைகளை பார்க்கிற இந்த வேளையில் நாமும் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி பொருத்தனைகளை செயல்படுத்தி அவரை மாட்சிப்படுத்துகிற போது அவர் மாட்சியடைந்து நம்மை ஆசிர்வதிப்பார். இதோ இந்த ஆசீர்வாதமான கிருபை நம் வாழ்வில் எந்நாளும் தொடர மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்கிற வார்த்தையை கூறி மனம் மாறி நற்செய்தியை வெளிப்படுத்த அறிவிக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். ஆண்டவரே, இந்த நற்செய்தியை எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தலங்களிலும் நாங்கள் அடையாளப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். நாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் குதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர்